இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நானிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நானிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
எக்காளதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காளதுணி கேட்கும்போது, இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஃபஸ்ட்டு பிதா சத்தியம். ஏசாயா 65:16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஆமாம், பூமியில் தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருவர் ஆசீர்வதிக்கணும்னா யார் பேரில் ஆசீர்வதிக்கணும்? பிதாவாக தேவன் பேரில் தான் ஆசீர்வதிக்கணும். இப்போ சொன்னாருங்களே, பிதா என்ன, பிதா இடத்துல நம்ம எப்படி ஜெபிக்கணும், இயேசு இடத்துல எப்படி ஜெபிக்கணும், பரிசுத்தாவின் யார், இவங்க 3 பேர் அறிஞ்சால் தான் இவங்க 3 பேருக்கு ஆவியை நம்மை பலப்படுத்துகிறவர், பிதா நமக்கு துணையாக இருக்கிறவர், இயேசு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர். பிதாவிடத்தில் தான் இயேசு ஜெபம் பண்ணுறாரு. புரியுங்களா? அப்போது நம்ம பிதாவிடத்தில் கேட்கும்போது இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த தேவைகளை சந்திக்கிறாரு. ஆவியனு ஜெபிக்க கற்றுத்தராரு. அப்போது பிதா தான் சத்திய தேவன். பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவர் சத்திய தேவனுக்குள் தன்னை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிப்பான். அப்போ சத்திய தேவனுக்குள் தான் நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறீங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்கணும்? சத்திய தேவனுக்குள் அவர்களை ஆசீர்வதிக்கணும். யோவான் 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அப்போது சத்தியமுள்ளவர் தான் யார் அனுப்புகிறாரு? இயேசுவை. பூமியில் ஊழியம் செய்வதற்கு சத்திய தேவன் தான் என்ன பண்ணுறாரு? இயேசுவை அனுப்பி இந்த ஊழியங்களை நிறைவேற்றார். அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறார், சத்திய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இயேசுவே நமக்கு என்ன பண்ணுறாரு? திருத்துவத்தை வெளிப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி திருத்துவம் இருக்கிறது. திருத்துவனா பிதா, குமாரன், பரிசுத்தம், இவங்க 3 பேர் எப்படி இருக்கிறாங்க? திருத்தமாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம மனிதனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அப்போ நம்ம திருத்தமாக இருக்கிறோம் அப்படி நமக்கு தெரியணும். புரியுங்களா? அப்போது பிதா தனிமையாக பேச முடியும். ஒரு சரீரத்தில் சரீரம் தனியாக பேச முடியும், ஆத்மா தனியாக பேச முடியும், ஆவின்னு பேச முடியும். முடியுமா முடியாதா? பிதா, குமாரன், பரிசுத்தம் 3 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரே கர்த்தர், அதுக்குள்ளே 3 பேர் என்ன பண்ணுறாங்க? ஆவி, ஆத்மா வெளிப்படுறாங்க. ஆவி தான் பரிசுத்த ஆவியாக வெளிப்படுகிறது. இயேசு ஆத்மாக வெளிப்படுறாரு, பிதா சரீரமாக வெளிப்படுறாரு. புரியுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? தனித்தனியாக வெளிப்பட முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? சிந்திக்க முடியும். ஆத்மா, சரீரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். புரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? வாயை திறந்து பேசுது. நமக்குள்ள ஆவி இருக்குது. ஆவி இருக்குதுன்னா எப்படி தெரியும்? நமக்குள்ளே ஆவி இருக்குதுன்னா நம்ம பேசுகிறோம். ஆவி இல்லைன்னா பேச மாட்டோம். ஆவி நம்ம விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அப்போ பேசுகிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஆவி தான் என்ன செய்யுது? அது சுவாசமாக இருக்கிறது, பிராணனாக இருக்கிறது. அந்த ஆவி நம்முடைய சரீரத்தோடு இணைந்து இருக்கிறது. அது கண்ணுக்கு பார்க்க முடியல. புரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ண முடியல? கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் அது என்ன பண்ணுது? பேசுது. வாயை திறந்து பேசுகிறோம். புரியுங்களா? எத்தனை பேருக்கு ஆவி இருந்து பேச முடியாது இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த நாவு கட்டப்பட்டிருக்கும். அவங்க ஊமையாக மாறிடுவாங்க. அந்த ஊமையாக இருக்கிறவங்க ஆவி என்ன பண்ணுறாரு? ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? அந்த ஊமையை கட்ட அவித்து விடுறாரு. அவனோட ஆவியை பேசும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக ஊமையானவன் என்ன பண்ணுறான்? பேச ஆரம்பிச்சிட்றான். எத்தனை பேர் காதிலிருந்து கேட்க முடியாது இருக்கிறாங்க.
புரியுங்களா? அதையும் காது திறந்து விடுறாரு. எத்தனையோ வாயை உதடிருந்து பேச முடியாது. சொல்லுவாங்கள்ல, ஐயோ என்னால் என்ன பண்ணல, தொத்து பேசதான் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது வாயை உண்டாக்கினவர், உதடை உண்டாக்கினவர் இயேசுவாக இருக்கனால, தேவனாக இருக்கனால என்ன பண்ணுறாரு, அதை கட்டு அவிழ்த்து விடுறாரு. அந்த ஆவியில் வல்லமாக இருக்கிறது. அவருடைய ஆவி தான் நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது. ஆனால் இது ஜீவ ஆவியாக மாறணும். அந்த சத்திய தேவனுக்குள், சத்திய தேவன் தான் இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த பூமிக்கு அனுப்புகிறார். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். பாருங்கள், புத்தி, சத்தியமுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாரு, புத்தியை கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? இன்றைக்கி புத்தி இல்லாத என்ன பண்ணுறாங்க நிறைய பேர். புத்தி இல்லாத கன்னிகை என்ன பண்ணாங்க, எண்ணெய் இல்லாத இருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தாங்க, மணல் மேல் சபையை கட்டிட்டாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணாங்க, வீட்டை இடித்து போட்டாங்க. அப்போ இந்த புத்தி எவ்வளோ முக்கியம், புரியுங்களா? தெளிந்து புத்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எதிராளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொல்கிறார், உங்கள் எதிராளியை நீங்கள் எதிர்த்து நிற்கணுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளலாக இருங்க. அப்போ தெளிந்த புத்தி நமக்குள்ளே வந்தால் தான். புத்தி இருக்குது ஆனால் தெளிவாக இல்லை. அப்போ தெளிந்த புத்தி எப்படி வந்து, வேதத்தை நீங்கள் தேட தியானிக்க ஆராயும் போது, தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது உங்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாயிருக்கிறது. அல்லையா? புத்தி உள்ளவர் கண்மலை மேல் சபையை கட்டினாங்க. புத்தி உள்ளவர்கள் வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அந்த புத்தி தான் இங்கே சொல்கிறாரு, சத்திய தேவனை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு புத்தியை கொடுத்துருக்கிறேன். அப்போ ஒரு சத்திய தேவன் யார்? அப்புறம் குமாரனாக சத்தியம் ஏசுனவா இருக்கிறாரு. யோவான் 14:6 சொல்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ குமாரனும் சத்தியவன் தான், அவரும் சத்தியமுள்ளவர் தான். 1 யோவான் 5:20 நீங்கள் வாசித்தீங்க. சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணிட்டார், தேவனுடைய குமாரன் வந்து வெளிப்பட்டார். மத்தேயு 22:16 வாசிங்க. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிற என்றும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பரிசேயர்களையும் கேட்குறாங்க. அப்போது அவர் யார், சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறார். அதில் எந்த கலப்படமே இல்லை. அதுதான் வேதம் எதை குறிக்கிறது, சத்திய வேதம். வேதம் எல்லாம் எப்படி இருக்குது, சத்திய வேதனை என்ன, சத்திய வேதனை என்ன, பைபிள் முழு பைபிள் ஏன் சத்திய வேதனை சொல்கிறாங்க இது பேர்? ஏற்கனவே சொன்னல, அதாவது ஒருத்தர் பாவம் செய்தானா அந்த பாவத்தை என்ன பண்ணுறது, அப்படியே எழுதுறது. அதுக்கு பார்த்தா சத்திய வேதம். யாரோ இப்போ சாட்சி கொடுக்குறாங்கன்னா, சாட்சி எழுதுகிறாங்கன்னா வச்சுங்க, அவங்க முழுமையாக எழுத முடியாது. புரியுங்களா? அது சத்திய சாட்சி புக்காக மாறாது. ஆனால் ஆண்டவருடைய புத்தகம் சத்திய வேதம் ஏன் மாறிச்சுன்னா, அவர் உள்ளதை அப்படி என்ன பண்ணிட்டார், யார் என்ன செய்தாலும் அது எதையும் மறைக்காமல் எழுதுறதுக்கு பேர் தான் சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தில் மற்றவங்களுக்கு வாசிக்கும் போது, என்னடா தாவீது இப்படி பாவம் செய்திருக்கிறானே, புரியுங்களா, ரோபன் இப்படி பாவம் செய்திருக்கிறாரே, யூதாஸ் இப்படி காட்டி கொடுத்துருக்கிறா அப்படின்னு இதெல்லாம் ஏன் எழுதி வச்சேன்னா, நம்ம அதில் தப்பிப்பதற்காக. ஒரு குறை ஆண்டவரே ஒருத்தருடைய பாவத்தை எழுதி வச்சுருக்கிறனால நம்ம அதில் என்ன பண்ணோம், தப்பிப்பதுக்கு நமக்கு வழி வாசி திறந்துருக்குது. இப்போ அவங்களுக்கு பாவம் அன்றைக்கி எதுவுமே எழுதாதே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்களுடைய அக்கிரமங்களை என்ன பண்ணுறாரு, மன்னிச்சிடுறாரு சிலுவையில். புரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பேர் பாவம் செய்தாங்களோ அத்தனை பேர் அக்கிரமங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏசு என்ன பண்ணிட்டார், மன்னிச்சிட்டார். புரியுங்களா? ஏன் மன்னிச்சிட்டாரு? உங்களுக்கு எதுவுமே சொல்லாத ரோட்டில் போய் நீங்கள் ஒரு பள்ளத்தில் விழுந்துறீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ கவர்மெண்ட் பணம் கொடுப்பாலும் கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த பள்ளம் நோண்டிருக்குது யாருக்குமே தெரியாது, அது விழுந்துட்டீங்க. அது மாதிரி வந்து நமக்கு அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி யாருமே இல்லை. யூதாஸுக்கு அது மாதிரி யூதாஸுக்கு முன்னாடி யாரோ யூதாஸ் தப்பு செய்து மாட்டியிருந்தாருன்னா இந்த யூதா தப்பிச்சிருப்பார். நம்ம யூதாஸ் விழுந்துட்டான்னு சொல்லணும் தவிர, புரியுங்களா, அவன் ஏன் விழுந்தான்னு அது நமக்கு என்ன பண்ண முடியுது தெரியல. புரியுங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அவன் நியாயப்பிரமாணம் தான் வாழ்ந்துன்னுக்கிறான். உனக்கு கிருபை ஆரம்பமே ஆகலை. கிருபை எப்போ ஆரம்பமாகுது?
கிருபை எப்போ ஆரம்பமாகுது? ஏசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தான் என்ன பண்ணுது? கிருபை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணம் தான் நிற்கிறாரு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை சிலுவையில் அறைவதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணல, ஆலயத்தை போய் என்ன பண்ணிட்டாரு? இடித்து போட்டணும். ஆலயத்தை அவர் என்ன சொன்ன, இடித்து போட்டுருங்க, 3 நாள் கட்டணா இருப்பாருங்க. இது ஒரு குற்றமாக ஏற்றுக்கினாங்க. அப்போ கட்டிடமான ஆலயத்தை இடிப்பதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுன்னு பொய்யான ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. கேஸ் போடுங்க ஒரு மேலே அப்படின்னு என்ன பண்ண, ஆலயத்தை பரிசுத்து பண்ணுறது தான் அவர் சிலுவைக்கு போகிறான்னு இவங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அந்த ஆலயத்தை இடித்து போடுன்னு சொல்லிட்டார் இவர். 3 நாள் கட்டுறேன்னா நாங்களே 46 வருஷம் ஆச்சு. இவர் என்ன பண்ணுறாரு? 3 நாளில் என்ன பண்ண போகிறாரு? நான் கட்டணம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் கொடுத்து அவர் என்ன பண்ண, எஃப்ஐஆர் போட்டு எப்பவுமே சிலுவையில் என்ன பண்ணுறாங்க? ஏற்றுறாங்க. அப்போ அவர் மரித்து 3ஆம் நாள். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுது? இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறது நம்ம யாருமே சொன்னது இல்லையா? ஆலயத்தை இடித்து போடுன்னு. ஃபஸ்ட்டு ஆலயத்தை கட்டுனார் சாலமோன்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறாரு? இடித்து போடுன்றாரு. அப்போ இது சட்டம் சரியில்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பிதா சொன்னார் ஆலயத்தை என்ன பண்ணு, கட்டுங்க. இவர் என்ன பண்ணுறாரு? ஆலயத்தை இடிங்க. ஏன் அப்படி சொன்னார்? நீங்களே அந்த ஆலயமாக மாறினு தான். நம்ம எல்லாமே ஆலயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாமே என்ன வேணும்? ஆலயமாக இருக்கணும். ஆலயம் எப்படி இருக்கும்? 18 வருஷம் உங்கள்கிட்ட ஒரு கூனி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஆலயமாக இருக்கு என்ன பண்ணுவீங்க? நானும் உங்களை மாதிரி கூனியாக மாறுன்னு சொல்லுவோம். என்னால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் உன்ன மாதிரி மாறிடுறேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி இருக்கா? நீங்கள் தான் ஆலயம்னு சொன்னீங்கன்னா அதில் தான் உங்கள்கிட்ட வந்தேன். அப்போது ஆலயமாக நம்ம மாறிட்டோம்னா நம்மக்கிட்ட யார் வந்தாலும் குணமாயிடணும். நம்ம ஆலயம் என்பது பரிசுத்தமாக இருக்கும். ஆலயம் என்பது தீட்டுப்படாத இருக்கும். ஆலயம் என்பது எப்படி இருக்கும்? உத்தமமாக இருக்கும். ஆலயம் என்பது அதில் எந்த ஒரு விபச்சாரத்துக்கோ எந்த ஒரு தப்பான காரியத்துக்கும் இடம் கிடையாது ஆலயத்தில். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்கிறனால நம்ம ஆலயமாக இருக்கிறோம். இப்போ நம்ம ஆலயமாக இருக்கனால எப்போ ஆலயமாக மாறிட்டோம்? அவளோட ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களாம் ஆலயமாக மாறிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட யார் வந்தாலும், நீங்கள் யார்கிட்ட யார் பேசுனாலும் அவங்கள ஆலயமாக மாற்றத்துக்கு தான் வச்சுருக்கிறார். இப்போது ஸ்ரீதருடைய மேனேஜரே ஒரு நாள் ஆலயமாக மாறுவார். ஏன்னா இவர் ஆலயமாக பார்க்குறாரு. அல்லையா? அது மாதிரி உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை தேவன் ஆலயமாக, நீங்கள் ஆலயமாக எல்லாருக்கும் முன்னாடி இருந்தீங்கன்னா ஆலயம்னா பரிசுத்தம். புரியுங்களா? அப்போ ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிற இடத்துல அது எல்லாம் உங்கள்கிட்ட வரும்போது பேசும்போது அவங்க பரிசுத்தமாகிடுவாங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஆலயம் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுது? கேட்குது. அப்போ சொல்கிறாங்கல்ல, உங்கள் மேனேஜர் மட்டும் நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறாரு, நாங்கள் சொல்கிறது எதுவும் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறது இல்லையே. அப்படின்னா அர்த்தம் ஆலயம் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம எது சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. புரியுங்களா? அப்போ ஆரம்பம் பாடு வரும், உபத்திரம், துன்பம் வரும் கொஞ்ச நாள். ஆனால் அது பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக் விடுதலை ஆகிடுறாங்க. நம்ம ஆலயமாக மாற்றுறாரு. அடுத்து பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. யோவான் 16:13 சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ சத்திய ஆவியன் வந்துட்டார் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவார். என்ன சத்தியம் இருக்குது? சகல சத்தியம்னா என்ன சத்தியம்? இல்லை, சகல சத்தியம்னா ஏற்கனவே வேதம் சத்தியம், பழைய ஏற்பாடு சத்தியம், புதிய ஏற்பாடு சத்தியம், நித்திய ஏற்பாடு சத்தியம். புரியுங்களா? இது இல்லாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, நான் பேசினது நான் செய்த அற்புதம்லாம் பைபிள் என்ன பண்ணாது, கொள்ளாது. அதனால் அவருக்கு கொஞ்சம் தான் எழுதி இதில் வச்சுருக்கிறாரு பைபிளை. அவர் பைபிள் எழுதியிருந்தால் நடந்தாலும் எழுதினா என்ன இருக்கும்? உலகம் தாங்காத பைபிள் தாங்காதா? உலகமே தாங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பைபிள் எந்த பரிசு இருந்திருக்கும்? ஒரு லாரி மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு பைபிளை யார் ஏற்றுன்னு வருது? எல்லாருக்கும் ஜாலி தான். ஏன் அப்படின்னா பைபிள் லாரி மாதிரி இருக்குது, இல்லை ஒரு டிராக்டரி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவர் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு 50 கிலோ மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. அது எத்தனை சர்ச்சில் வச்சாலும் அது தரகத்துக்கு 3 பேர் பக்கத்தில் இருக்கணும். அப்போ அது தரகத்துக்கு வலது பக்கத்தில் அங்கே ரசரா சொல்கிறார், என் பக்கத்தில் 7 பேர் நிற்க வச்சிக்கினேன். பக்கத்தில் 3 பேர், வலது பக்கமும் 3 பேர், இடது பக்கம் 4 பேர் நிற்க வச்சுக்கினாராம். அந்த காலத்தில் அவர் சொல்லிக்கிறார் எங்கேயுமே புதுசில் வாசிக்கும் போது. ஆனால் ஒரு பைபிளுடைய இவ்வளோ கனமாக இருந்தால் பாஸ்ட் பக்கத்தில் இருந்தால் 3 பேர், வலது பக்கம் இடது பக்கம் 3 பேர் நின்றுந்தா
பாஸ்டால் என்ன பண்ண முடியாது, வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஏன் அப்படின்னா ஆண்டவர் பைபிள் கொள்ளாதுன்னா சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம வழி நடத்துகிறாருன்னா இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இது ரெண்டும் இது ஒரு சத்தியம். புரியுங்களா? பழைய ஏற்பாடும் ஒரு சத்தியம், புதிய ஏற்பாடும் ஒரு சத்தியம், நித்தியத்தில் இருக்கிறது ஒரு சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தில் இல்லாமல் சிலதுக்கு பார்த்தீங்கன்னா பைபிளில் அந்த வசனத்துக்கு மொத்த வசனம் எங்கேயுமே இருக்காது. புரியுங்களா? இப்போ எசேக்கியா ராஜா வந்து 15 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணார், கூட்டினார். எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருஷம்? அது மாதிரி யாருக்காவது 15 வருஷம் கூட்டினாரா? அப்போது என்ன அது, அப்போ அதுக்கு ஜோடி இல்லாதுக்குது. அப்போ அது ஜோடி இல்லாதது அதுக்கு என்ன பேர்? எல்லா வசனத்துக்குன்னா இருக்கும் ஜோடி இருக்கும். ஏன் இந்த வசனம் ஜோடி இல்லை? அதுக்கு பார்த்தா எட்டர்னல் மெத்தடு, நித்திய மெத்தடு. அது என்னது? அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த நேரத்துக்கு பிரமாணங்களை எழுதுகிறாரு. அவருக்கு எழுதுக்கூடிய உரிமை இருக்குது. வேதத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதுனா என்ன பண்ணணும், அவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. புரியுங்களா? அப்போது ஆண்டவர் அந்த இடத்த பூர்த்தி பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வசனம் தான் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தா என்ன மற்ற நித்திய மெத்தடு, நித்திய பிரமாணங்கள் அவர் வந்து அந்த இடத்துல மாற்றி எழுத முடியும். புரியுங்களா? அப்போது அது மாதிரி நிறைய இருக்கும். சூரியனை வந்து யார் நிறுத்த வச்சுது? சூரியனை இயேசுவை நிறுத்துறாருல, அது மாதிரி வேறு யாரா நிறுத்துனாங்களா? சூரியனை கொஞ்ச நேரம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு யாரா நிறுத்துனாங்களா? இல்லை. இப்போ அது வந்து அது என்னது? நித்திய மெத்தட். அது நித்திய பிரமாணம், நித்திய பிரமாணம். அது அவர் என்ன பண்ணுறார், அந்த நேரத்துக்கு எழுதுறாரு. சட்டத்தை மாற்றி எழுதுறாங்க தெரியுங்களா? புரியுங்களா? சட்டம் இல்லை, ஆனால் சட்டத்தை கொண்டு வருவாங்க. புரியுங்களா? அந்த சட்டத்தை எடுத்து வந்து அதில் எழுதுவாங்க. அப்போ ஆண்டவருக்கு எழுதுக்கு அது ரூல்ஸ் இருக்குது. அது மாதிரி வேறு எதனா இருக்கா? லாஸ்டர் எழுப்பினார் 4 நாளில். வேறு யாருன்னா 4 நாளில் எழுப்பினாரா? அதுக்கு ஒத்த வசனம் இல்லை. இருக்கா? 4 நாள் வரைக்கும் எங்கே இருக்கிற லாஸ்டரு? கல்லல் இருக்கிற. அது மாதிரி வேறு யாரும் எழுப்பினாரா? எழுப்பினார். ஆனால் எல்லோரும் ஒரு நாளில் எழுப்பினார். அப்பப்போ எழுப்பினார். ஏசு 3ஆம் நாள் எழுந்துக்கிறாரு. ஆனால் 4ஆம் நாள் இவர் ஏன் எழுந்துக்கணும்? அப்போ எல்லாத்துக்குமே வந்து சத்தியம், அதுவும் சத்தியம். அதையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதே இப்படி நீ அறிஞ்சிக்கிறதுக்கு சொல்லி தருவார். ஏன்னா அது ஒரு நிறைய வசனத்துக்கு வந்து இன்னொரு வசனம் இருக்காது. அப்போ நம்ம இந்த வசனத்தை என்ன ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து எழுதினான்னு நமக்கு அதை கற்றுக் கொடுப்பார். அதான் சகல சத்தியத்துக்கள் உங்களை வழிநடத்துவார். அடுத்தது யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால் என்ன செய்வாங்களா? உலகம் அந்த சத்தியம் என்ன பண்ணல, அவங்களை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுவாங்க. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சத்தியாவின் பெற்றுக்கொள்ளாமையே போயிடுவாங்க. ஆனால் சத்தியாவின்கிட்ட வந்தால் ஆவியானவர் நம்ம அவங்கள வெளிப்படுத்துவார். 3வது 1 யோவான் 3:5-6 ஆவியான சத்தியமாகியால் ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். அப்போ ஆவியானவர் எதுக்கு இருக்கிறாரு? சாட்சி கொடுப்பார். இப்போ பிரதர் கொடுத்தார்ல, தம்பி கொடுத்தார்ல சாட்சி. நான் இவ்வளோ நாள் படித்தேன், இப்படியெல்லாம் வளர்ந்தேன், இப்படி வாழறேன். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னா பிஹெச்டியில் அவர் முடித்து அவர் அந்த முழு எல்லா 7 சர்ச்சுக்கும் இவர் தான் தலைவராக என்ன பண்ணுவார், ஆண்டவர் பாஸ்ட் ஆகி கொடுத்துருவார். இப்போ அந்த சர்ச்சில் யாருமே பாஸ்ட் ஆகலை, இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்ட்டாக இருக்கும் யாரும் என்ன இல்லை, பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவார், 7 சர்ச்சுக்கு நீதாம்பா இருக்கணும்னு கூப்பிட்டு சாவியாக என்ன பண்ணுவார் ஆண்டவர், பாஸ்டர் மூலமாக நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றவார். அப்போ இது ஏன் சொல்ல வரேன்னா, பாஸ்ட் ஆகிறதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம யாராவது தூக்கி நீங்கள் பாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியுமில்ல ஐயா? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தான் என்ன பண்ணுவார், கர்த்தர் ஒருத்தர் உருவாக்கினே வருவார். நம்மளாம் இப்போ உருவாக்கினே இருக்கிறாரு. திடீர்னு நாளைக்கு உங்களை கூட்டி ரெவரண்ட் நீங்கள் தான் அப்படின்வாங்க ஆண்டவர். உங்களுக்கே தெரியாது, நான் ரெவரண்ட் அவர் தகுதி இல்லையே அப்படின்னு. ஆனால் உங்களை தகுதிப்படுத்தின்னு வருவார். ஏதோ ஒரு சித்தத்தை செய்வதுக்கு ஆண்டது பூமியில் அதுக்காக இப்போ உருவாக்குவார். புரியுங்களா? இப்போ நான் வந்து சும்மா பிடிஹெச் படிக்கலாம் தான் உட்காந்துருந்தோம். இந்த அளவுக்கு நாங்கள் வருவோம் எங்களுக்கு தெரியுமா? பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்தணும். புரியுங்களா? அப்போ எங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, யூனிவர்சிட்டியில் வைக்க முடியாது. யார் யூனிவர்சிட்டி வைப்பாங்க? நாம நல்லா படித்தவங்க தான் யூனிவர்சிட்டி வைப்பாங்க. அப்போ பேதைகளை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, ஞானியை மாற்றிடுறாரு. அப்போ அவருடைய படிப்புக்கு அவருடைய யூனிவர்சிட்டி வைக்கிறதுக்கு அவருடைய சத்தியத்தை போதிப்பதற்கு அவருக்கு என்ன யார் தேவைன்னா பேதைக்கு தேவை. ஏன் பேதைக்கு தேவை?
பேதைங்க தான் சொல்கிறது அப்படியே செய்வாங்க. ஞானி ஆகிட்டா என்ன பண்ண மாட்டாங்க, ஏது சொன்னாலும் பதில் கேட்கணும். பரிசையெல்லாம் ஞானி ஆகிட்டாங்க, சதுசையெல்லாம் ஞானி ஆகிட்டாங்க. அவங்களாம் நம்ம எது சொன்னாலும் கேட்கறதில்ல. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகணும், இதே கேட்டிருந்தாங்க தவிர ஆண்டவர் சொல்லிட்டாரு, பைத்தியங்களை நான் என்ன பண்ணிடுறேன், ஞானி ஆக்கிக்கிறேன், ஞானியில் உங்களை பைத்தியம் ஆக்கி விட்டுறேன்ட்டார். ஆண்டவருக்கு அவருடைய கையில் நம்மளால் ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். புரியுங்களா? அப்போது நம்ம அவர் கையில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. என் கையில் தான் இருக்குதுன்னு அவங்க நினச்சாங்க. நம்மளாம் ஆணுடைய கரத்தில் இருக்கிறோம். புரியுங்களா? நம்மை கொண்டு என்ன செய்யணும், கனமான பாத்திரத்தை உண்டாக்கணுமா, கனவீன பாத்திரம் உண்டாக்கணும், அவருக்கு தான் இருக்குது. கனவீனமான பாத்திரத்தை கனமான பாத்திரத்தை மாற்றுறாரு, கனமுள்ள பாத்திரத்தை கனவீன பாத்திரம் மாற்றி விட்டார். அப்போது யாரை கொண்டு எதையை செய்ய அவருக்கு முடியும்? கழுதை கொண்டு பேச வைக்க முடியும்னா, சேவலை வச்சு சேவல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சேவல் வீட்டில் தான் என்ன பண்ணுறோம், ஒரு சேவல் இருந்தால் என்ன பண்ணுறோம், நல்லா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் நாட்கள் வரும்போது என்ன பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு சேவலை வச்சு பேதுரு மனம் திரும்புதலுக்கு வச்சுக்கிறாரு. புரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் சேவல் சாப்பிட்றதுக்குன்னு, ஆனால் ஆண்டவர் நினைக்கிறேன் இந்த சேவலை வச்சு யார் திருப்பணும், பேதுரு திருப்பத்துக்கு ஒரு சேவல் போதும். நாங்கள் தீர்க்கதரிசியாக பிலியாமி திருப்பதிக்கு யார் வேறு வேணும், கழுது வேணும். ஏன்னா கழுது பேசுனா தான் அவரு நம்ம மனம் திரும்பான்னு தெரியும். நான் பேசுகிறேன்னா விட்டார். அப்போ யார் பேசுனா மனம் திரும்பாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஏரியாவில் நான் நிறைய மெசேஜ் கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் ரட்சிக்கப்படலை அப்படின்னாரு. ஆனால் காட்பாடிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரான், அவர் சொன்னவரும் மனம் திரும்பினார். அப்போ உனக்கு காட்பாடி பாஸ்டர் தான் தேவை. அதனால தான் சர்ச்சில் என்ன பண்ணோம், 4 சண்டே 4 மெசேஜ் கொடுக்குறதுக்கு ஆள் வரணுன்னேக்கணும். அப்போ தான் ஜனங்க மனம் திரும்புவாங்க. அதுதான் ஆண்டவர் 5 ஊழியத்தை வச்சிட்டாரு. ஒருத்தரையே பேசுகிறாருன்னா அங்கே யாரும் மனம் தர மாட்டாங்க. புரியுங்களா? அதுக்கு தான் 4 மூப்பரை வச்சுக்கிறது. 4 மூப்பரை வச்சு என்ன பண்ணுறாங்க, 4 மூப்பர் எதுக்குன்னா 4 வாரத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும். அதில் ஒரு சண்டை தான் பேசணும், மீதி 4 சண்டை யார் பேசணும்? காட்பாடிலேருந்து வந்தால் தான் மனம் திரும்புவாங்க, அரக்கோணத்துலேருந்து வந்தால் தான் மனம் திரும்புவாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஏன்னா மீதி யார் பேசணும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலேருந்து என்ன பண்ணுறாரு ஊழியக்கார, பரலோகத்துலேருந்து வந்தால் தான் பூமிகளுக்கெல்லாம் மனம் திரும்புவாங்கன்னு பரலோகத்துலேருந்து பிதா அனுப்பினார் குமாரனை இயேசுவை. ஏன்னா நான் வராத என்ன பண்ண மாட்டாங்க, தீர்க்கதரிசியை மோசை அனுப்பினாவோட யாரும் மனம் திரும்பன்றாங்க. ஆனால் நான் வரேன் அப்படின்னு பிறகு எல்லாம் மனம் திரும்புகிறாங்க. அதை மோசை சொல்லிட்டு போயிட்டார், என்னை போல் ஒரு சகோதரனை நான் அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், சத்தியத்தை போதிப்பார். அடுத்தது பாருங்கள், 3 பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் கடைசியாக 1 யோவான் 5:6 ஆவியானவர் சத்தியமாகில் அதுதான் முடிச்சோம் நம்ம. ஆமாம், சத்தியாவை என்ன பண்ணுறாரு, நமக்கு சாட்சியாக இருக்கிறாரு. சாட்சினா என்ன, இப்போ கணவன் மனைவிக்கு சாட்சி, மனைவி கணவனுக்கு சாட்சி, குடும்பத்தில் பிள்ளைங்க பெற்றோருக்கு சாட்சி, சபையில் மூப்பர்கள் சாட்சி, அவங்க ரெவரண்ட் சாட்சி, இல்லை ஃபாஸ்ட்டு சாட்சி, இல்லை விசுவாசிகள் சாட்சி. ஒருத்தர் சாட்சி கொடுக்கணும். பாருங்களேன், என் விசுவாசி பரிசுத்தமாக இருக்கிறாங்க, என் மூப்பர் சொல்லுவாங்க விசுவாசிகள்லாம் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, விசுவாசம்னா மூப்பர் பரிசுத்தர். இப்படி ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறாங்க, சாட்சி இருக்கணும். அதான் சொன்னார் பாருங்க தம்பி. புரியுங்களா? யார் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறாரு. புரியுங்களா? உங்களோட கருத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. இப்போ நாங்கள் வேலை மேலே இருந்தோம், எங்களோட ஆண்டவர் எங்களோட ஆண்டவர் இருக்கிறான்னு அவங்க சாட்சி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த சாட்சி. அப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணோம், நம்ம மனசாட்சி சாட்சி கொடுக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த நீங்கள் ஆவியன் உங்களோடு இருக்கிறாரு. புரியுங்களா? அப்போ சாட்சி மிக அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. இப்போ சாட்சி நேரம். இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது, இனி கிளாஸ் இதோட முடியுது. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம்.
15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.